ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லி 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எனக்கு தைக்கணும்னு ஆசையாக இருக்குங்க. ஆனால் எனக்கு வந்து காசு கரெக்டாக கொடுக்க மாட்டேங்காங்க, இல்லை நிறைய ஆர்டர் வந்து வர மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நேற்று வந்து நான் சொன்ன ப்ளவுஸ் எல்லாமே முடிச்சிட்டேனா அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து நான் வந்து ரெடிமேடாக வந்து ஒரு கையில் மட்டும் டிசைன் வச்சு வரும்ல, அந்த ப்ளவுஸ் தான். இது வந்து தைக்கும்போது கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு. இதில் நிறைய ஸ்டோன் இருந்துச்சு, அதை வந்து நம்ம எடுத்துவிட்டு தைக்கிறதுனால கொஞ்சம் வந்து லேட்டாக தான் செஞ்சுது. இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் வந்து ஊசி உடையாமல் பார்த்துக்கோங்க. எந்தெந்த இடத்துல வந்து தையல் வருதோ அந்த இடத்துலலாம் வந்து ஸ்டோன் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தைங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நேற்று வந்து நான் கரெக்டாக வந்து 1:30 மணி இருக்கும் அப்போ தான் வந்து முடித்தேன். எப்போவுமே வந்து அந்த டைம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதில் நான் டிசைனர் ப்ளவுஸும் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது போக நமக்கு சாரீ ஃபால்ஸ் தைக்கிறது, அதுக்கப்புறமா வந்து குஞ்சா வைக்கிறது, இந்த மாதிரி வேலை இருந்ததுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் இதில் வந்து மொத்தம் 4 ப்ளவுஸ் தைச்ச ப்ளவுஸை வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 3 ப்ளவுஸ், அந்த எல்லோ கலர் ப்ளவுஸ், மொத்தம் 4 ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். 2 சாரீக்கு வந்து நான் சாரீ ஃபால்ஸ் அடித்து வச்சுருக்கேன். இது போக 2 நார்மல் ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்கேன். மொத்தம் வந்து 7 ப்ளவுஸ் தைச்சேன். நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் நேற்று தைச்சிங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். டெய்லராக இருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரஷ்ஷாக இருக்க டைமில் கொஞ்சம் வந்து லேட்டாக தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. சில டைம் வந்து நமக்கு 5 மணிக்கு சாயந்தரமே நம்ம வந்து ப்ளவுஸை முடிக்கிற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து ஆர்டர் நிறைய இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் இருந்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து தைப்பீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நேற்று போட்ட வீடியோ வந்து நான் சேலஞ்ச் சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு போட்டிருந்தீங்க. டெய்லி வந்து இந்த மாதிரி நம்ம டெய்லி தைக்கும்போது நமக்கு கையில் வந்து ஸ்பீடு கிடைக்கும். இன்னொன்று வந்து ஒரு சிலர் சொன்னது என்ன அப்படின்னா, அக்கா அமௌண்ட்லாம் சரியாக கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. நான் எப்போவுமே எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ப்ளவுஸை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் தைக்க ஆரம்பிக்கும் போதே அந்த பழக்கம் கொண்டு வந்துருக்கணும். ஒரு வேளை நீங்கள் வந்து எஸ்கியூஸ் சொல்லி, அதாவது ஒரு சிலருக்கு வந்து அவங்களே கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ்க்கு அமௌண்ட் நமக்கு வரவே வராது. நம்ம தான் ஒயாமல் கேட்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ஒயாமல் ஃபோன் பண்ணி கேட்குறதும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்படி தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் நான் யோசிச்சது என்னென்னா, இனிமேல் நான் வந்து ப்ளவுஸுக்கு வந்து காசு கொடுக்காம நான் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வந்து அப்போ வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து டவுன் ஆச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிட்டு. ஏன்னா நம்மக்கிட்ட தைச்சவங்களுக்கு வேறு யார்ட்டையும் போய் தைச்சா வந்து ஃபிட்டாக வராது. அது ஏதோ வந்து ஒருத்தங்கிட்ட வந்து நமக்கு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இன்னொருத்தங்கிட்ட இருக்காது. அதனால அவங்க வந்து திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளவுஸுக்கு வந்து காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பயப்படாமல் வந்து நீங்கள் வந்து தைச்ச காசை வந்து ஒரு 2 நாள் மினிமம் வந்து 2 நாள் 3 நாளில் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கும் செலவு இருக்குக்கா, எனக்கும் இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அப்போனா தான் அவங்களுமே கொடுப்பாங்க. நீங்கள் வாயை திறந்து கேட்கல அப்படின்னா உங்கள் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இன்னும் ஒரு சில கஸ்டமர் இருக்காங்க, நீங்கள் ரூபான்னு கேட்கும்போது தான் அவங்க ப்ளவுஸில் நீ என்ன ப்ளவுஸ் தைச்சிருக்க, இந்த மாதிரி தைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நீங்கள் இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பிகினராக இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் காசு கேட்டீங்க அப்படின்னா மட்டும் இந்த இடத்துல லூஸாக இருக்குது, இந்த இடத்துல வந்து தூக்கிட்டு இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சுருக்காக இருக்குது, நீ என்ன தைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி காசு கேட்கும்போது தான் கேட்பாங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிலாம் வந்து சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம அமௌண்ட் கேட்குறதுனால தான் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு தைக்க தெரியலையோ, ஒரு வேளை நான் வந்து ஒழுங்காக தைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கில்ட்டி ஆகாமல், இல்லைக்கா நான் கொடுங்க சரி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசுங்க. ஏன்னா நம்மளை வந்து டவுன் பண்ணதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை வந்து இல்லை நீ நல்லா தைக்கிற, நீ தை அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஆளே கிடையாது. இன்னும் ஒரு சிலர் வந்து நம்மளை டவுன் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க நம்ம கையில் ப்ளவுஸே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீலாம் ரொம்ப கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எந்த டெய்லருமே வந்து என் தொழில் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. ராகும் பவுலும் உட்காந்து தைக்கிற ஆட்கள்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வீட்டில் இருக்க வந்து தைக்கிறவங்களும் சரி, இல்லை வந்து நான் கடை போட்டு தைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் சரி, அந்த வேலையை வந்து நேசித்து பண்ணுறதுனால அவங்களுக்கு இது கஷ்டம்லாம் வந்து கஷ்டமே தெரியாது. இன்னொன்று மேல் வலிக்க தான் செய்யும். எல்லா தொழிலுமே நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து வலிலாம் இருக்க தான் செய்யும். அதுக்காக நான் இந்த வேலையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம வீட்டில் சும்மா இருக்க முடியாது. அதனால் ஒரு நேசித்து பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டு நமக்கு ஒரு செகண்டில் வந்து நம்ம ஒரு வேளை கஷ்டப்படுறோமோ அப்படிங்கிற எண்ணம் வர்ற அளவுக்கு அவங்க வந்து சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து காதலே வாங்காதீங்க. நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், அதுக்காக நமக்கு தேவையான நேரத்தை வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து கரெக்டான பாதையில் தான் போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வந்து தைங்க. ஒரு சிலருக்கு வந்து நம்ம தைக்கிறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து நம்ம வருமானம் சம்பாதிக்கிறதே பிடிக்காது. இவ வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறா அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்கும்.
எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து யார்கிட்டேயும் போய் நான் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாதீங்க. அதுவே வந்து கந்திஷ்டி. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நம்ம வந்து ஒரு கோல் நோக்கி ஓடிட்டுருக்கோம். கண்டிப்பாக அந்த இடத்த வந்து அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக தயாராகும். நம்ம உழைப்பு போட்டுட்டே இருப்போம். ஏதோ ஒரு நாள் வந்து நமக்கான நாள் வந்து கண்டிப்பாக வரும். ஒரு சிலருக்கு வந்து ப்ளவுஸே வரமாட்டேங்குக்கா, நான் நல்லா தான் தைக்கிறேன், எனக்கு ப்ளவுஸே வரமாட்டேங்குது, எனக்கு நிறைய ப்ளவுஸ் தைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து விடாமல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கும் ப்ளவுஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். நமக்குன்னு ஒரு காலம் வரும். ஏன்னா நமக்கு வந்து உடனே ஒரு சிலருக்கு வந்து உடனே வந்து தச்சு பழகினோடனே வந்து டெய்லி ஆர்டர் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலர் கொஞ்சம் நாள் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கும். அதனால் நீ எனக்கு வந்து ப்ளவுஸே வரமாட்டேங்க அப்படிங்கிறக்காக இந்த தொழிலை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு தொழில் வந்து தெரிஞ்சுக்கிறதும் சரி, இந்த தொழில் செய்கிறதுலையும் சரி உங்களுக்கு வந்து நிறைய லாபம் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து நம்ம நினச்ச நேரத்தில் பண்ணலாம். நம்மளை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. டெய்லி வந்து உங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் வருது, எனக்கு வந்து தைக்கவே முடியலக்கா, எனக்கு டைமே பத்தலை அப்படின்னா ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. ஊக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து ஒரு ஆள் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். நேற்று வந்து நான் அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே வந்து தச்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நான் எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 5 ப்ளவுஸ் வச்சுருக்கேன். இது போக ஒரு 3 ப்ளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்சால் வந்து அதை தைக்கணும். ஏன்னா நேற்றே வந்து 1:30 மணி வரைக்கும் உட்காந்து தச்சாச்சு. அதனால் இந்த 5 ப்ளவுஸை தச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் தைக்கணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை வந்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட பிரதிபலன் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். டெய்லர் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டுற வரைக்கும் நம்ம வந்து தொழிலை நிறைய சம்பாதிக்க முடியும். அதனால் கையில் வந்து ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா அதை வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் காப்பாற்றுங்க. யார் வந்து உங்களை என்ன சொன்னாலும் உன்னால் தைக்க முடியாது, இல்லை நீலாம் வந்து நீலாம் தச்சு கொடுத்து சம்பாதிக்க முடியாது அப்படின்னு என்ன சொன்னாலும் சரி, இல்லை கஸ்டமரே வந்து திட்டினாலும் சரி, அதை சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து கஸ்டமர் வந்து எதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே தோணாது. அந்த மாதிரி இருக்காதீங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து நல்லதாக சொல்லும்போது நம்ம ஏற்றுக்கிற மாதிரி, ஒரு சின்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒருத்தங்க வந்து அமைதியாக சொல்லுவாங்க, ஒருத்தங்க வந்து கொஞ்சம் வந்து ரூடாக பேசுவாங்க. அதனால் எல்லாத்தையும் நம்ம சமாளித்து தான் ஆகணும். அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு நான் தொழிலை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகாதீங்க. இது உங்களுக்கு தான் நஷ்டம். எல்லா தொழிலையுமே இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும். நம்ம வந்து எல்லாமே உடனே கற்றுக்க முடியாது. ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணி தான் நம்ம வந்து சரி பண்ணுவோம். அதனால் பயப்படாமல் வந்து பண்ணுங்கள். எனக்கு வந்து ஆர்டர் நிறைய வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்ட் டைமிங் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. மினிமம் வந்து கஸ்டமர் கேட்குறதுக்கு முந்தின நாளே கொடுத்தா அதை விட பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க அந்த பொண்ணு வந்து கரெக்டாக கொடுத்துருவா அப்படிங்கிறது. இன்னொன்று அவசரமாக ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கேட்கும்போது ஒரு 1 ஹவரில் வேணும், இல்லை 2 ஹவரில் வேணும், இல்லை நைட்டு கொடுத்துட்டு காலையில் வேணும்னு கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் விட்டுறாதீங்க. அந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நமக்கு வரும்போது நம்ம கரெக்டாக தைச்சி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இந்த பொண்ணு வந்து எப்போ கொடுத்தாலும் தைச்சி கொடுத்துருவா அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இன்னும் 2 பேருக்கு வந்து நம்மளை ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ நிறைய ப்ளவுஸ் வரும். எப்போவுமே வந்து ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட தைச்சிட்டாங்க, அவங்களுக்கு அவங்க ஃபிட்டிங் வந்து பிடிச்சிட்டு அப்படின்னா வேறு யாருக்கிட்டையும் போக மாட்டாங்க. அதனால் நீங்கள் உங்கள் கையில் இருக்க கஸ்டமரை வந்து எப்போவுமே வந்து கரெக்ட் டைமிங் கொடுத்துட்டு நம்ம கரெக்டாக தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. இது மட்டும்தான் நம்ம வந்து கஸ்டமரை வந்து நமக்கு கிட்டேயே வச்சுருக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து யாரையும் வந்து நீங்கள் என்கிட்ட தான் தைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபிட்டிங் பிடிச்சிட்டு அப்படின்னா வேறு யாருக்கிட்டையும் அவங்க போக மாட்டாங்க. எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலுமே போக மாட்டாங்க. அதை மட்டும் கற்றுக்கோங்க. அதே மாதிரி ப்ளவுஸை வந்து அவங்க எப்படி வந்து கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கொடுக்கும்போது ப்ராப்பராக நல்லா வந்து அயன் பண்ணுங்கள். இல்லை அயன் பண்ண முடியாது அப்படின்னா கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா நீட்டாக வந்து கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து கொடுக்குற ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அந்த ப்ளவுஸோட பர்ஃபெக்ஷன், அதாவது நீட்டாக இருக்கிறத பார்த்தா தோணும் நல்லா தச்சிருக்கா அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் வந்து அதில் சின்ன தப்பு இருந்தாலும் அது தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க. இப்போ தான் வந்து ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் வந்து எவ்வளோ ப்ளவுஸை வந்து அமௌண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 10 ரூபாயாவது கம்மி பண்ணி கொடுங்க. அப்போ தான் அதிகமான ஆர்டர் வரும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு 10 ரூபாங்கிறது நமக்கு நீங்கள் வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கஸ்டமர் தான் பெரிய விஷயம். கஸ்டமர் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல நமக்கு 10 ப்ளவுஸ் வந்து அதான் நமக்கு லாபம். அதனால் அந்த மாதிரி இருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த நம்ம வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா பழைய ட்ரெஸ் எல்லாம் வந்து தைக்கிறதுக்காக சில பேர் கொடுப்பாங்க. அதை வந்து தச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸே கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து ப்ளவுஸ் கொடுக்கும்போதே வந்து 2 கிழிஞ்சது ஏதாவது வந்து கொடுத்து அதை தைக்க சொல்லுவாங்க. இல்லை வந்து பிடிச்சு அடித்து தர சொல்லுவாங்க. இல்லை பழைய ட்ரெஸ் ஏதாவது வந்து ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. பிகினராக இருக்கவங்க வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் தச்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கை வரும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுத்தா வந்து உங்களுக்கு கஸ்டமரும் ஜாஸ்தி வருவாங்க.
கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து தச்சு நல்லா பழகிட்டீங்க, கொஞ்சம் ப்ளவுஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா, சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது இதுக்கு வந்து டைம் இருக்காது. அதனால் அதை சொல்லி நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வந்து சின்ன கிழிசல் இருக்குது தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம தச்சு கொடுக்கணும். இன்னொன்று வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுனால மட்டும் நமக்கு அமௌண்ட் வராது. ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு, சாரீ ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு, சாரீ முந்தி அடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா நைட்டியை வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட் வந்து நமக்கு வந்து ஷார்ட் பண்ணி கேட்பாங்க, இல்லை இன்ஸ்கர்ட்டில் வந்து தையல் போட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தில் வந்து சம்பாதிக்க முடியும். அதனால் இது மட்டும் தான் தராங்கக்கா, ப்ளவுஸ் தரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த சின்ன சின்ன இதுவுமே நமக்கு வருமானம் தான். அதுக்கப்புறமா சுடிதாருக்கு வந்து கையை ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஹேண்டாக மாற்றுறது, இந்த மாதிரி வந்து நமக்கு சின்ன சின்ன வேலை வரும்போது வாங்குங்க. ஏன்னா நம்ம அதெல்லாம் தைச்சி கொடுத்தாலும் நம்ம காசு தான். நம்ம வந்து ஒரு 5 சாரீக்கு முந்தி அடித்து சாரீ ஃபால்ஸ் அடித்தாலே ஒரு 2 ப்ளவுஸோட அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிடலாம். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வருதுங்கக்காக நீங்கள் வந்து செய்யாமல் இருக்காதீங்க. இதுலேயுமே நிறைய வருமானம் கிடைக்கும். அதனால் கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்துங்க. நம்ம சின்ன சின்ன விஷயம் வந்து பண்ணி கொடுத்தா தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸை நம்பி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நேற்று எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அந்த ப்ளவுஸை வந்து தச்சிட்டிங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து நேற்று நினச்ச ப்ளவுஸ் எல்லாத்தையுமே தச்சு முடிச்சாச்சு. நீங்கள் வந்து இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கீங்க, நான் எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க, பிகினராக இருக்காங்க, டெய்லர் கிளாஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.